Hi students, நான் உங்க ஸ்ரீனிவாஸ். First of all, just ஏப்ரல் 10க்கு முன்னாடி என்னால் 180க்கு 140 ப்ளஸ் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸில் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும். ஸோ அதனால தான் 100% கேரண்டின்னு சொல்லியிருக்கேன். எப்படி முடியும் அப்படி தான் எந்தெந்த லெசன்ஸை நம்ம ஈஸியாக கவர் பண்ணுறது, எந்தெந்த லெசன்ஸில் எவ்வளோ ஸ்கோர் வரும், எந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும் இந்த குறிப்பிட்ட டேஸில், இந்த 20 டேஸில் அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ஸ்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 140 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். 140 மார்க்ஸ் அப்படிங்கிறது 35 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கோர் 140 மார்க்ஸ் வரும். ஸோ அந்த 140 மார்க்ஸ் வரக்கூடிய அந்த 35 லெசன்ஸ் எந்தெந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து மொத்தம் 3 ஜோனாக பிரிச்சிருக்கேன். ரெட் ஜோன், எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன். ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோன், செகண்ட் அப்படிங்கிற ஸ்டெப்பில் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை எல்லா ஜோனுக்குமே நான் வந்து ட்ரிக்ஸோட நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி 100%ல் 101% டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கான சீரிஸ் ஆல்சோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சீரிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் கம்மிங் மண்டே 24th மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் மார்னிங் 9 o'clock ப்ராப்ளம் சால்விங் இருக்குது. ரெட் ஜோனுக்கான ப்ராப்ளம் சால்விங். 26th பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ஜோனுக்கான ப்ராப்ளம் சால்விங். 28th பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஜோனுக்கான ஃபஸ்ட் ஃபேஸ் ப்ராப்ளம் சால்விங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் இதில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக கம்மிங் மண்டேக்கான லைவ் சீசன் மார்னிங் 9 o'clock இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 200+ லைக்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த கொஷின்ஸ் ஆல்சோ நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். அந்த டெலிகிராமில் ஷேர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மொத்தம் 3 ஜோனாக பிரிச்சிருக்கேன். பட் டெஃபினெட்லி நான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணது எவ்ரி இயர் இந்த டாபிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 20 டேஸில் இதை ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா லெசன்ஸுமே ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவாக ஞாபகத்தில் இருந்துச்சு. அந்த ஃபார்முலாஸ் ஒவ்வொரு லெட்டருக்குமே மீனிங் தெரிஞ்சாலே போதுமான டெஃபினெட்லி யூ வில் ஸ்கோர் இன் 140 மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெட் ஜோன் எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 5 லெசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்குது. ஸோ இந்த 5 லெசன்ஸை நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி 10 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 10 கொஷின் டெஃபினெட்லி ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். திருப்பி சொல்கிறேன், 10 கொஷின் அட்டன் பண்ண முடியும். இந்த ரெட் ஜோனுக்குரிய இந்த 5 லெசனை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் சீசனாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் சால்விங் சீசன் அப்படிங்கிறது கம்மிங் மண்டே மார்னிங் 9 o'clock நடக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்க். அதை கிளிக் பண்ணி லைக் பட்டனை தட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 கொஷின்ஸ் டெஃபினெட்லி இந்த ஒரு லெசன்ஸ்லேருந்தே வரும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 to 3 கொஷின்ஸ் வரும். டெஃபினெட்லி 3 கொஷின்ஸ் மேக்ஸிமம் டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 கொஷின்ஸ் மினிமமாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இஎம்ஐலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் வரும். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டரில் ஒரு கொஷின்ஸு. EM வேவ்ஸில் சம்டைம்ஸ் 2 கொஷின்ஸ் வந்திருக்கு, சம்டைம்ஸ் 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. டெஃபினெட்லி 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். டோட்டலாக இந்த ரெட் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த 5 லெசன்ஸை மட்டும் தரவா படித்தாலே உங்கள் கையில் 10 கொஷின்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி 40 மார்க்ஸ் நீங்கள் ரெடி ஆகிடலாம். இந்த 5 லெசனுக்கு எவ்ரிடே எவ்வளோ நீங்கள் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 4 hours, ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 4 hours டைம் ஒதுக்குங்க. 2 hours தியரி அண்டு ஃபார்முலாஸ் மட்டும் தரவா பண்ணுங்கள். மிச்ச 2 hours வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய டைத்தில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பட் டெஃபினெட்லி இந்த 20 டேஸில் 140 மார்க்கை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரெட் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த 5 லெசன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ ஜோன். இப்போ நீங்கள் ரெட் ஜோனுக்கு போடக்கூடிய எஃபெக்டோட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எல்லோ ஜோனுக்கு போட்டாலே போதுமானது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ்டு. டியூயல் நேச்சரில் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபார்முலாஸ் தான். அந்த 7 ஃபார்முலாஸ் தான் ரொட்டீனாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 years நீட்டில் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டியூயல் நேச்சர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி 2 கொஷின்ஸ் வரும். அந்த 2 கொஷின்ஸில் ஒரு கொஷின்ஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த ஒரே ஒரு ஃபார்முலா எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலாலேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஆட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா போர் மாடல்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். டெஃபினெட்லி போர் மாடல் ஆர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியைலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் வந்துடும். 2 கொஷின்ஸ். செமிகண்டக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் வரும். 3 to 4 கொஷின் டெஃபினெட்லி வரும். பட் நம்ம 3ங்கிறதே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3ங்கிற
கொஷின்ஸவே நான் 3 அப்படின்னு வச்சாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஷின்ஸ் வருது. எவ்ரி இயர் இதில் இந்த 8 கொஷின்ஸ் டெஃபினெட்லி கேட்குறாங்க. லாஜிக் கேட் தெளிவாக வச்சுக்கோங்க. லாஜிக் கேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஏன்னா இதை நான் வந்து நீங்கள் தியரி படித்தா மட்டும் பார்த்தாது, ப்ராப்ளம் தெளிவாக சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் சீசனை அந்த தெளிவாக கண்டக்ட் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸோட தான் சொல்லி தருவேன், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? டெஃபினெட்லி எல்லோ ஜோன் கம்ப்ளீட்டட். க்ரீன் ஜோன் ஃபஸ்ட். க்ரீன் ஜோன் ஃபஸ்ட்டில் வந்து இது வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். க்ரீன் ஜோன் 2ல் வந்து நீங்கள் ரொம்ப லிபரலாக படித்தாலே போதுமானது. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெளிவாக படிச்சுக்கணும். என்னென்னது ஸ்க்ரூ கேஜ் அண்டு வெர்னியல் கேரிஃபர். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு லெசன்ஸ்லேருந்து மட்டுமே நம்மளுக்கு சம்டைம்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட் கிராவிடேஷன்ஸ் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ். அந்த 2 கொஷின்ஸில் ஒன்று வந்து எஸ்கேப் ஸ்பீட் ஆர் ஆர்பிட்டால் வெலாசிட்டிலேருந்து வரும். இன்னொரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து வரும். இந்த ரெண்டுமே தான் ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வேவ்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கன் பைப் ஆர் க்ளோஸ்டு பைப், ஓசின்னு சொல்லுவாங்க. ஆர்கன் பைப் ஆர் க்ளோஸ்டு பைப் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த 3லேருந்து தான் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் SHM, நெக்ஸ்ட் வெலாசிட்டி, நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன், நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எல்லாத்தையுமே தெளிவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மீன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாத்தையுமே நான் கிளியர் கட்டாக சொல்லி தர போகிறேன். ஜஸ்ட்டு ஒன்லி நீட் கொஷின் பேப்பரை மட்டும் நான் சால்வ் பண்ணாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னுடைய கொஷின்ஸ் ஆல்சோ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது. நான் கிளியர் கட்டாக ஒவ்வொரு சீசனுக்குமே 75 to 100 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவேன். ஸோ அந்த 100 கொஷின்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் மாடலாக வச்சு ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்மளுக்கு சிமிலர் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நெக்ஸ்ட் கைனடிக் தியரி. இந்த க்ரீன் ஜோன் 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 6 to 7 கொஷின்ஸ் வந்துடும்ப்பா. 6 to 7 கொஷின்ஸ் நம்மளுக்கு எவ்ரி இயர்லேருந்து வந்துடும். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் 2 கொஷின்ஸ் வரும். கைனடிக் தியரிலேருந்து 1 கொஷின்ஸ் வரும். கொஷின்ஸை எழுதிக்கோங்க, 2 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கைனடிக் தியரிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஷின்ஸ் வரும். சாடிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின்ஸ் வரும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் ஜோன் 2ல் இருந்து வரும். ஜோன் 1லேருந்து 6 கொஷின்ஸ் வரும். ஏன்னா வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு 2 to 3 கொஷின்ஸ், கிராவிடேஷனில் 2 கொஷின்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ். ஸோ நம்ம மினிமமாக வச்சாலே 6 கொஷின்ஸ் வந்துடும். இதில் ஒரு 5 கொஷின்ஸ். அப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு ரெட் ஜோனில் எவ்வளோ சொன்னேன்? 10 கொஷின்ஸ். எல்லோ ஜோனில் 8 கொஷின்ஸ், 18. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஜோன் 1ல் வந்து 6 கொஷின்ஸ் சொன்னேன். ஸோ 24. ஓகே, 24 or 25. அடுத்து க்ரீன் ஜோன் 2லேருந்து பார்த்தீங்கன்னா 5. மொத்தம் 30 கொஷின்ஸ் ஆச்சு. இந்த 30 கொஷின்ஸை அப் டு நம்ம எதுக்குள்ளே தரவு பண்ண போகிறோம்னா ஏப்ரல் 1st வீக்குள்ளே நம்ம தரவு பண்ண போகிறோம். ஏப்ரல் 1st வீக் மீன்ஸ் ஏப்ரல் 5க்குள்ளே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 4 ஜோன்ஸையும் தெளிவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கிளியர் கட்டாக ட்ரிக்ஸோடு உங்களை வந்து சேர்க்குறேன். ஸோ அதுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்டடியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே சேம் சிமிலர் கெமிஸ்ட்ரிக்கும் நான் ப்ராப்ளம் சால்விங் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் மூலியமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட சீரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் மூலியமாகவே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு சேர்த்துட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் 1 minute கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ 1 minuteங்கிறது 45 seconds எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? ஸோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு வேணும் இந்த சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் கம்மிங் மண்டே மார்னிங் 9 o'clock ஃபிசிக்ஸ்க்கான ரெட் ஜோனுக்கான ப்ராப்ளம் சால்விங் வரேன். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சப்போர்ட் எனக்கு வருது அப்படிங்கிறத நான் இப்போயே பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.